இப்ப நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, டோட்டலா 3 ஏக்கர் தென்னந்தோப்பு. நல்ல ஒரு அருமையான வீட்டோட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் வந்து ரேட் கொஞ்சம் டிஃபரன்ஸ்னால மறுபடியும் திரும்பவும் இந்த நம்ம போஸ்ட் பண்றோம். டோட்டலா 3 ஏக்கர்ல ஒரு அருமையான வீட்டோட இருக்கு. கேரளா நடுப்புணி ஏரியாவுல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. கரெக்ட்டா நீங்க கேரளா, தமிழ்நாடு பார்டர்ல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. கொளிஞ்சாம்பாடிக்கும் ரொம்ப பக்கமா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதுக்கு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரும்போது கரெக்ட்டா நீங்க கோவில் பாலத்துல இருந்து நேர் மேற்கு சைடு சூளக்கல் வழியா வந்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 22, 23 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க ரீச் பண்ணிடலாம். இந்த பூமிக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தார் ரோட்ல இருந்து 2வது ப்ராப்பர்ட்டியா அமைஞ்சிருக்கு. தண்ணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி கிணறு, தனி சர்வீஸ் வந்துருது. உள்ள ஒரு பிரம்மாண்டமான வீடும் இருக்கு. அதே மாதிரி தென்னை மரங்கள் எல்லாமே நாட்டு மரங்கள். கேரளாக்குள்ள இன்கம் பொறுத்த வரைக்கும் மரங்கள்ல இருந்து தேங்காய் வந்து நல்ல ஒரு இன்கம் ஆயிடும். அதே மாதிரி கேரளா கவர்மெண்ட்டே வந்து கல்லுக்கு எடுக்கிறனால அதுல ஒரு இன்கம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாடு வச்சிருந்தீங்க, ஒரு 10ல இருந்து 20 மாடு வச்சிருந்தீங்கன்னா, பால் லிட்டர் வந்து 1 லிட்டர் 50ல இருந்து 55 ரூபா வரைக்கும் சொசைட்டில போயிட்டு இருக்கு. அதனால அதுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துடும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. மெயினா வீட்டோட பாக்குறீங்க, நல்ல ஏரியாவை வேணும், நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்க தோட்டம் என்ன, நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. வீடு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு. கீழே 2 பெட்ரூம் இருக்கு, கிச்சன், ஹாலு, டைனிங் இருக்கு. அதே மாதிரி மேல வந்து ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய வீடு. வீடு இன்னும் கொஞ்சம் பினிஷ் ஆகல, கொஞ்சம் தளமெல்லாம் போட வேண்டியது இருக்கும். நீங்க வெளியே பாருங்க, குறைஞ்சு போச்சு வெளியில மட்டுமே நீங்க ஒரு 6-7 கார் நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு இடம் கொடுத்து கூலிங் ஷீட் போட்டு பண்ணிருக்காங்க, பார்க்கிங் பண்ணிருக்காங்க. சூப்பரான வீடு. இன்னைக்கு நீங்க வீடு கட்டணும், குறைஞ்சபட்சம் ஒரு 60 லட்சம் செலவாகும். அந்த அளவுக்கு நல்லா பெரிய வீடாவே கட்டியிருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் புது வீடு. ஏன்னா நீங்க வந்து நீங்க ரெடி பண்ணி பால் காய்ச்சினா போதும். வீடு குடியெல்லாம் யாருமே போக கிடையாது. புது வீடு இது. வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான வீடு. அதே மாதிரி ஏரியாவும் நீட்டான ஏரியா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்கும் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு 75 லட்சம் கேட்கிறாரு. நீங்க பூமியை நேர்ல பாருங்க. இந்த பட்ஜெட் செட் ஆகும்னா நம்ம அனுசரிச்சு இதுல இருந்து முடிஞ்சளவு கம்மி பண்ணி பேசி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.